காய்ஸ் இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்ன நினைச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்த உடனே மனோஜ் காமிப்பாங்க. மனோஜ் சொல்லுவான், அந்த அருணுக்கும் இவனுக்கும் ஆகாது, அவனை வேற்படுத்துறதுக்காக தான் இவன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான். இதனால அவன் வந்து இதுவாவான்ல, அதுக்காக தான் இவன் வேணும்னே தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே ஸ்ருதி எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு இது ஏன் தப்பா நினைக்கிறீங்க, அவர் எவ்வளவு பெரிய உதவி பண்ணிக்கிறாருன்னு. முத்துவும் சொல்லுவான், அதெல்லாம் நீ தாண்டா அந்த மாதிரி அந்த நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்த மட்டும் தான் நான் நினைச்சேனே தவிர அவனை பத்தியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அருண் உடனே எல்லாருமே வந்து, "அருண் ஏன் இப்படி பண்ணாரு? அவர் பண்ணது தப்பு. உயிர தானே காப்பாத்தணும். அவரு ஏன் ஓடுனாரு?" சொல்லிட்டு பல குரல் சொல்லும். மீனாவும் சொல்லுவா, "இல்ல அருண் நல்லவர் தான். ஆனா அவர் வேலையில கரெக்ட்டா இருப்பாருன்னு" சொல்லிட்டு சொல்லுவா. முத்து சொல்லுவான், "அருண் பண்ணது தப்பு இல்ல. அவன் போலீஸு. போலீஸா அவன் என்ன பண்ணணுமோ அததான் பண்ணான். அவன் வேலையில ஆள துரத்தி போயிட்டு பிடிக்கணும்னு தானே சொல்லிக் குடுப்பாங்க. அததான் அவன் பண்ணான். ஆனா ஒரு மனுஷனா நான் உயிர காப்பாத்தணும்னு நெனச்சேன். காப்பாத்திட்டேன். இதுல என்ன இருக்குன்னு" சொல்லிட்டு சொல்லுவான். உடனே வந்து பலகுலம் சொல்லும், "அண்ணி ஸ்வீட் எடுத்து" ரவி சொல்லுவான், "அண்ணி நீங்க எப்பயும் வழக்கமா ஒரு ஸ்வீட் செய்வீங்கல்ல, அந்த ஸ்வீட் செய்யுங்க. எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு சொன்னோனே, ஆ விஜயா சொல்லுவா, "ஸ்வீட்டா? இதுக்கு எதுக்கு ஸ்வீட்டு? இதுக்கு போய் யாராவது ஸ்வீட் செய்வாங்களான்னு" சொல்லிட்டு சொன்னோனே, மீனா சொல்லுவா, "ஒருத்தவங்க கஷ்டப்படும்போது பிரியாணி சாப்பிட்றது தான் தப்பு அத்த. நல்லது பண்ணும்போது ஒரு உயிர் காப்பாத்திருக்கும்போது ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றது தப்பு இல்லன்னு" சொன்ன உடனே முத்து வந்து சிரிப்பான். "அவங்க பொருள எடுத்து அவங்களுக்கே போடுறியா?" சொல்லிட்டு எல்லாருக்குமே சிரிப்பு வந்துரும். அண்ணாமலை, "எனக்கும் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குமான்னு ஸ்வீட் செய்யுமான்னு" சொல்லிட்டு சொல்றான். உடனே முத்து சொல்லுவான், "மீனா எனக்கு சீதா நினைச்சாதான் பயமா இருக்குது. அவனை வேற சஸ்பெண்ட் வேற பண்ணிட்டாங்க. சீதா கண்டிப்பா என்ன தப்பா நினைப்பா. என்னாலதான் இதெல்லாம் ஆச்சுன்னு" சொல்லிட்டு அவன் போய் சொல்லுவான். சீதாவும் அப்படிதான் நினைப்பான்னு சொல்லிட்டு சொல்றான். "அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு தெரியும் உங்களை பத்தின்னு" சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே வந்து மீனா வந்து அவங்க வீட்ல போறா. வீட்ல போயிட்டு அவங்க அம்மாவையும் தம்பியும் பார்க்குறா. அவங்க அம்மாவும் தம்பியும் பாராட்டுறாங்க. "மாப்பிள்ளை நல்லது பண்ணியிருக்காரு. அவர் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்காரு. அவரோட நல்ல மனசுக்கு எப்பயும் நல்லா இருப்பாருன்னு" சொல்லிட்டு சொல்றா. மீனா சொல்றா, "சீதா பேசினலாமா? நான் ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லைன்னு" சொல்லிட்டு. அவங்க 2 பேருமே சைலண்டாவே இருக்கிறாங்க. அப்புறமாட்டா தம்பி சொல்றான், "அக்கா அவ ஃபோன் பண்ணா எல்லாத்துக்கும் காரணம் முத்து மாமா தான்ற மாரி பேசுறா." "முத்து மாமா? அவர் என்னடா பண்ணாருன்னு" சொல்லிட்டு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே சீதா வரா. சீதா வந்தவுடனே மீனா கேட்குறா, "ஏன்டி ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்ற? எல்லாத்துக்கும் காரணம் மாமா தான் சொன்னியாமே?" "ஆமா, உன் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம். வேணும்னே தான் அவர் பண்ணியிருக்காரு" சொல்லிட்டு சண்டை போடுறா. இவர் சொல்றாரு, "இங்க பாரு, அவரு வந்து அவரோட நல்ல கேரக்டர் மத்தவங்க உயிர காப்பாத்தணும் தான். இதுல அவர் தப்பு ஒண்ணுமே இல்லன்னு" சொல்லிட்டு சொல்றான். "இல்ல, இல்ல. அவரு வேணும்னே பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னே இத வீடியோ எடுத்து வைரல் ஆக்கியிருக்காங்க. இதனால எல்லாரும் சோஷியல் மீடியாவுல அருண போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இதனால மன உளைச்சலுக்கு ஆளானது நான் தான். உன் புருஷன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு" சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறா. இத கேட்ட உடனே மீனா பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. "சரி, இப்படியே நம்ம சண்டை போட்டுட்டே இருந்தா சரி வராது சீதா. இதுக்கு ஒரு முடிவு தான் என்னன்னு" கேட்கும்போது சீதா சொல்லுவா, "உன் புருஷன் வந்து என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு" சொல்லிட்டு. இதுக்கு மீனா வந்து திட்டி விட்டுருவா. "அதெல்லாம் அவரால கேட்க முடியாது. அவர் மேல தப்பு இருந்தா அத சுட்டி காட்டுற ஆளே நான் தான். அவர் மேல இந்த விஷயத்துல எந்த தப்பும் இல்ல. அதனால அவர் மன்னிப்புலாம் கேட்க மாட்டாரு. இத தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இதுதான் ஒரே வழின்னு. இது நடக்கவே நடக்காது. இது நடக்கலன்னா நம்ம 2 பேரும் பேசவே மாட்டோம். நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு" சொல்றா. "நீ பேசலனாலும் பரவால்ல. பண்ணாத தப்புக்கு அவர நான் மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டேன்னு" இதோட 2 பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே முத்துவ தேடி வராங்க. விஜயா கிட்ட, "முத்து சார், முத்து சார்ன்னு" விஜயாக்கு ஷாக் ஆயிடும். "முத்து சாரா? அவன சாருன்னு கூப்பிடுறீங்க? ஓ! ஓகே. இது கேப் புக் பண்றதுக்காக வந்திருக்காங்க போலன்னு" சொல்லக்கூட்டோனே அவங்க வந்து, "இல்ல, நாங்க மனித நேயத்திலேருந்து வந்திருக்கோம். அவருக்கு வந்து பாராட்டு விழா நடத்துறதுக்காக வந்துக்கிறோம்னோனே" விஜயாக்கு ஷாக் ஆயிடும். வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடும். அதுக்கப்புறமா அவங்க சொல்லுவாங்க, "அவரு ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. ஒரு உயிரையே காப்பாத்திருக்காரு. அதனால அவர வந்து கௌரவிக்கிறதுக்காக அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கோம்னு" சொல்லிட்டு மனோஜ் ஒய்ஃபும் விஜயாவும் இதெல்லாம் வந்து கேலி பண்ணினே இருப்பாங்க. "இதெல்லாம் அட்வர்டைஸ்மென்ட்க்காக பண்றீங்கன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து, "இல்ல, இத ஊக்குவிக்கிறதுக்காக பண்றோம். இவர் பண்ண காரியம் நல்ல காரியம்" சொல்லிட்டு அவர பாராட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு இவங்கலாம் காண்டாவுறாங்க. முத்து வந்து, "இல்ல, எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் வேண்டான்னு" சொல்லிட்டு சொல்லிர்றான். அவங்களும் ரொம்ப கம்பல் பண்றாங்க. "இல்லங்க, எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் வேண்டாம்னு" சொல்லிட்டு சொல்லிர்றான். கடைசியா அவங்க விசிட்டிங் கார்ட் குடுத்துட்டு போறாங்க. "சப்போஸ் நீங்க மனசு மாறுனீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு. அங்க வந்து இவங்கலாம் வந்து கிண்டல் பண்றாங்க. முத்து வந்து சொல்றான், "இல்ல, ஏற்கனவே அருண் என் மேல காண்டா இருக்கான். இப்ப இது வேற நடந்துச்சுன்னா அவன் ரொம்ப மனசு கஷ்டப்படுவான். வேண்டாம்" சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, "மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனைக்கிற பாரு, நீ பெரிய மனுஷன்டான்னு" சொல்லிட்டு பாராட்டிட்டு போறாரு. இங்க வந்து மீனா வந்து சொல்றா, "இந்த மாதிரி ஆச்சுங்க. சீதா வந்து இந்த மாரி சொல்றா. நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு" சொல்லிட்டு சொல்றா. "சரி,
சரி மீனா நான் போய் மன்னிப்பு கேட்குறேன். என்னால நீங்க 2 பேரும் பேசாம இருக்க வேணாம்னு சொல்றேன். இல்ல, இல்ல நீங்க ஏன் போய் கேட்கணும்? என்னால தானே நீங்க 2 பேரும் இதுவா இருக்கீங்க. இதுல என்ன இருக்கு? நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். மீனா வந்து அதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு சொல்றான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.